தங்கராஜு செம்ம கொடி போதையில ரேவதி கிட்ட, ஏ நில்லடி, அங்கேயே நில்லடி, எங்கடி போய்கிட்டு இருக்க? நான் தூங்க போறேன். நீங்க தூங்க வரலனா எப்பனாலும் போய் தூங்குங்க. எனக்கு காலையில எந்திரிச்சு வேலை இருக்கு. ஆமா, பொல்லாத வேலை செஞ்சிருவா. இப்ப நீ பண்ண வேலைக்கு எனக்கு உன்னை கொலை பண்ற அளவுக்கு வெறி வருதுடின்னு சொல்லிட்டு அவங்களோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி போக, ஆனா இதுல கடுப்பான ரேவதியும் அவங்களோட கையை தட்டி விட்டுட்டு, இங்க பாருங்க, ஒழுங்கா இருந்துக்கோங்க. அப்புறம் அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஆமா, இப்ப நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? என்ன என்ன பண்ணிட்டியா? உன்னால என் அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டாங்க. என் அம்மா கண் கலங்கி எப்படி அழுதாங்க. என்னை பத்தி எப்படியெல்லாம் அவங்க நினைச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே நீ நாசம் பண்ணிட்டல்ல. உனக்கு எங்க இருந்துட்டு இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு கோவப்பட ஆரம்பிக்க. ஆனா ரேவதியும் ரொம்ப கூலா, ஆமா, நீங்க என் அம்மா அப்பா கிட்ட என்னை பத்தி சொன்னீங்க. அதேதான் நானும் உங்க அம்மா கிட்ட சொன்னேன். நான் ஒன்றும் நீங்க சொல்லாததை சொல்லலையே, நீங்க சொன்னதை தானே சொன்னேன். அப்போ நீங்க பண்ணதும் தப்பு தானே. ஏதோ கார்ல வரும்போது எனக்கு லெசன்லாம் எடுத்தீங்க. என் அம்மா அப்பாவை பத்தி நான் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. அதெல்லாம் பாவம் கீவோன்னு நீங்க பேசுனது மட்டும் சரி, நான் பேசுனது மட்டும் பாவமா என்ன? நீங்க பண்ணதான் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்கு. இப்பயாவது புரியுதா இல்லையா நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு? ஆனா இந்த ஒரு விஷயத்துல நான் அத்தையை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டோன்னு எனக்கே கில்ட்டியா தான் இருக்கு. ஆனா உங்களுக்குலாம் இந்த தண்டனை வேணும் தான்னு உங்களை பார்க்க பார்க்க எனக்கு தோணிக்கிட்டு தான் இருக்கு. என்னடி என்ன வர வர ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க? உன் புருஷன் என்கிட்டயே இப்படி நடந்துக்கிட்டல, உனக்கு இந்த தைரியம் எங்க இருந்துடி வந்துச்சு? எங்க இருந்து வரணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளவு நாளா நீங்க பண்றது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக அமைதியா இருந்தேன். ஆனா அந்த மரியாதை எனக்கு நீங்க கொடுக்காதப்போ, என்னை பத்தி கொஞ்சம் கூட நீங்க கவலைப்படாதப்போ, நான் மட்டும் எதுக்காக உங்களை பத்தி கவலைப்படணும்? இனிமே நீங்க எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கும் நான் பண்ணுவேன். புரியுதா இல்லையா? இதுக்கப்புறம் பார்த்து நடந்துக்கோங்க. உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்தா போதும். தேவையில்லாம ஏதோ என் குடும்பத்தையே நீங்க தான் தாங்கி நிறுத்துற மாதிரி அவ்வளோ பெரிய சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் அடங்கி இருக்க பாருங்கன்னு சொல்லிட்டு டைரக்டாவே தங்கராஜ் கிட்ட பேச, இதுல கடுப்பான தங்கராஜும் உடனடியாக ரேவதியோட கன்னத்துல அறையலான்னு சொல்லிட்டு கையை ஓங்க. ஆனா அந்த கையை தடுத்து நிறுத்தின ரேவதியும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம, நான் உங்களை அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அடிச்சிட்டேன். வாழ்நாள் முழுக்க இதை நினைச்சு நினைச்சு நீங்க அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு அந்த அசிங்கம் வேணும்னா சொல்லுங்க, இப்பவே என்னை கை நீட்டி அடிங்க. திருப்பி பதிலடியை நான் கொடுக்க ரெடியா இருக்கேன்னு கையை தூக்கி போட்டுட்டு அப்படியே கோவத்தோட நின்றுக்கிட்டு இருக்க தங்கராஜும் ஷாக்கிங் கூட நின்றுக்கிட்டு இருக்காங்க. பட் இப்படி நடக்கிறது எல்லாத்தையுமே தங்கராஜோட அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்ப இதுதான் நடக்குதோ? அப்ப இவன் தேவையில்லாம அவளோட வீட்டுல போயிட்டு இப்படியெல்லாம் பண்ணதுனாலதான் இவ என்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லியிருக்கா போலியோன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு வருத்தத்தோட உட்காந்துருக்க. அப்போ தங்கராஜ் கிட்ட சண்டை போட்டுட்டு வந்த ரேவதியோ உடனடியா அவங்களோட மாமியாரோட ரூமுக்கு போயிட்டு அழுதுகிட்டே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏதோ அவங்க பண்ண விஷயத்தால கோவப்பட்டு உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டேன். ஆனா நான் பண்ணது தப்பு தான். அதனால நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்ல. ஆனா தங்கராஜோட அம்மாவும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ரேவதியோட கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, நீ பண்ணதாம சரி, அவன் அப்பப்போ கொஞ்சம் ஓவரா தான் போயிடுவான். என்ன பண்றோம் என்ன பேசுறோன்னு தெரியாம பண்றானா இல்ல தெரிஞ்சு பண்றானான்னு எனக்கே தெரியல. நீ எல்லாம் இப்படியே பண்ணாதான் அவன் கொஞ்சமாவது அடங்கியிருப்பான். எனக்கெல்லாம் ஒரு வருத்தமும் கிடையாது. உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் செம்ம தோஸ்து மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கிற ராஜலட்சுமிக்கு மலரோட குழந்தைய சமாளிக்கவே முடியல. நைட்டு முழுக்க அவங்களால சரியா தூங்கவே முடியல. அதனால காலையில எந்திரிச்சு வழக்கம் போல மலர்கிட்ட சுடு தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா அங்க வந்த மதியுமே எதையுமே கவனிக்காம ரொம்பவே சோகமா உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு உடனடியா ராஜலட்சுமியும், மலர் மலர் நீரு, இவன் எனக்கு எடுத்துட்டு வருவா, ஏ போ போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வா. சரின்னு சொல்லிட்டு மதியம் அங்கிருந்து புறப்பட பார்க்க. ஆனா அங்க வந்த நடேசனும், இரு ஒரு நிமிஷம் இரு மதி, நீ இன்னும் ஜாகிங் போகலையா என்ன? இல்ல இன்னும் போகல. ஏன் ரெடி ஆகாம இருக்க? வா வெளியே வா, ஜாகிங் போயிட்டு வரலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் இன்னைக்கு வரல. எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னு நினைக்கிறேன். உடம்புக்கு முடியலையா மனசுக்கு முடியலையா? வேலை போயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கும் தெரியும். சின்ன வயசுல நானும் உன் இடத்துல இருந்திருக்கேன். அதனால உன் வழியை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. கவர்மெண்ட் வேலைக்கு நீ சீக்கிரமா உன் திறமையை வச்சு எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணு. கண்டிப்பா உனக்கு திறமை இருந்தா வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் எவனையும் நம்பி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. சரிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ராஜலட்சுமியும், என்னங்க இவளை போய் வேலைக்கு போக சொல்லி முயற்சி பண்ண சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவ வீட்டை ஒழுங்கா பார்த்தாவே போதும், ஒழுங்கா சமைக்க கூட தெரியாது. இங்க பாரு,
இதுக்கப்புறமா கிச்சன் வேலை எல்லாத்தையுமே மலர்கிட்ட சேர்ந்து கத்துக்கோ. இதுக்கப்புறமா நீ தான் மலர் கூட சேர்ந்து வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே செய்யணும். புரியுதா இல்லையா? வேலை கீழன்னு தேவையில்லாத அதை யோசிச்சு பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மதியும் அதுக்கு பதிலா என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி நடேசன், ஏ ராஜலட்சுமி என்ன பேசிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு, வேலைக்கு போய் பழகின பொண்ணு, அதால எப்படி வீட்லயே இருக்க முடியும்? இங்க பாருமா, உனக்கு வேலைக்கு போகணும்னு தோணுச்சுன்னா ஒரு நல்ல வேலையை பார்த்துப்போ, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ராஜலட்சுமியும், என்னங்க என்ன இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அப்புறம் என்ன வேலைக்காரி மாதிரி வீட்டில் அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இவகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாருமா மலரு, உனக்கும் வீட்டு வேலைகள் செய்ய பிடிச்சிருந்தா செய். அப்படி இல்லைனா உனக்கு வேலைக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நீயும் மதி கூடயே சேர்ந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் நடேசன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ராஜலட்சுமி இதை பார்த்துட்டு நடேசன் கிட்ட கோவத்தோட, இவளுங்களுக்கெல்லாம் வேலை செட் ஆகாது, வீட்டு வேலை தான் செய்யணும்னு சொல்ல, இதுல கோவப்பட்ட நடேசனும், வாய மூறியா, என்னையே எதிர்த்து கேள்வி கேட்கறியா? எனக்கு ஏது சரி தப்புன்னு நீ சொல்லி தெரியான்னு அவங்க ராஜலட்சுமி கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு மலரும் மதியும் ஷாக்கிங்கோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நடேசன் பண்ண காரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.